உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பேச போகிறோம். நேயர்களே, இந்த பதிவை ரொம்ப டீப்பாக அலசி ஆராய்ந்து உங்களுக்கோசரம் தான் வெளியிடுறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலியமாக ஏதாவது ரூபத்தில் எங்களுடைய பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னா, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், கடகத்தில் குரு பகவான் சூரிய பகவான், மிதுனத்தில் குரு பகவான் சூரிய பகவான், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவான், கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய விதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பர். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல ஜம்முன்னு இருக்கிறார். ராசி அதிபதியே லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? உங்களுடைய ராசிநாதனே லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. எந்த கவலையும் இல்லாமல், எதற்கும் பயப்படாமல் நீங்கள் இந்த பீரியடில் எந்த முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பண்ணுங்க. ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு வெளிநாடு போகணுமா, முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, தாராளமாக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு படிப்பு படிக்கணுமா, முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கணுமா, முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய இஷ்ட பிரகாரமே நல்ல பொசிஷனில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 9ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறாருங்க சுக்கிர பகவான். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கும் அந்த சுக்கிரனுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, 2 பேருமே நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகம் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது கன்னி ராசிக்காரங்களுக்கு 2வது யோகம். ஒரு பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாக்கியாதிபதியே ஆட்சியாக இருப்பது மிக சிறந்த யோகம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்போ பல நாள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், பல நாளாக இந்த பிஸ்னஸ் செய்யணும், இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து 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 அவங்கள நான் பெரிய ஆள் ஆக்கிட்டேன், அவங்க என்னால் நல்லா இருக்கிறாங்க, இதை நான் ஏன் செய்யக்கூடாது, நான் செய்யணும் அப்படின்னு இதற்கு முன்னாடி நீங்கள் நினச்சி 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 முயற்சி பண்ணி நடக்கலை. இந்த பீரியடில் உங்களுக்கு அந்த யோகம் வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச தொழிலை ஆரம்பிப்பீங்க, நினச்ச பிஸ்னஸ் செய்வீங்க, அதுலேயுமே வளருவீங்க. அப்போ அந்த வளர்ச்சி உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லது செய்யும். எப்பவுமே கன்னி ராசிக்காரங்க வளர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இல்லை, தன்னை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். அப்போ அவங்கனால 10 குடும்பங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், 10 பேராவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க எப்பவுமே சாதுவாக இருப்பாங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு வரைக்குமே நல்லா இருக்குது.
அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளால் கன்னிராசிக்காரங்கனால தான் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்மை எவ்வளியோ அந்த ஃப்ரெண்ட்ஸுகளால் பெரிய நன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லை. அதை அவங்க காலப்போக்கில் தெரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது போக இந்த கன்னிராசிக்காரங்க இப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால, தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் படிப்படியாக உயர்வீர்கள். ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. உங்களுக்குங்கிறது அந்த அந்தஸ்து, அந்த மரியாதை, அந்த கௌரவம் எல்லாமே மாறும். அது போக சுக்கிர பகவான் இல்லைங்களா, உங்களுக்கு நல்ல வீடு கட்டுவதற்குண்டான யோகத்தை கொடுப்பாங்க. இடம் வாங்கலாம். அது போக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இந்த சமயத்தில் ஏதாவது கோல்டு வாங்குவீங்க, இல்லைன்னா டைமண்ட் வாங்குவீங்க, இல்லைன்னா சில்வர் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அதுபோக குருவும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, ராசி அதிபதி வீட்டில் குரு இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறாங்க. இந்த சூரியனும் குருவும் இருக்கிறது உங்களுக்கு மதிப்பு, உங்களுடைய மரியாதை, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே உயர்த்தி காட்டும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் தான் இருப்பார் அந்த சூரியன் அங்கே. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் புதனோடு இணைஞ்சிருவாங்க, உங்களுடைய ராசிநாதனோடு. அப்போ அந்த ராசிநாதனோடு புதன் சூரியன் இணையும் போது அவங்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும். அங்கே டிஎன்பிசி எழுதலாம், குரூப் ஏ சம்மந்தப்பட்டது எழுதலாம், வேறு தொழிலுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதலாம், இல்லை அவங்க படிக்கக்கூடிய படிப்பு நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப நல்லா அவங்களுக்கு அமைப்பு இருக்குது. அதுபோக அதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்களா இல்லையா? அங்கே யார் இருக்கிறாங்க? ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானை, அந்த ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதே கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகம். அந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு செய்வதற்கு உருவாகும். திடீர்னு பிரபலம் ஆவாங்க, திடீர்னு பணக்காரனும் ஆவாங்க. அதை குரு பார்க்குறாங்கன்னா இப்போ தான் ஜாக்பாட், அது மாதிரி ஒரு டைம் தான் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த நேரத்தை கன்னிராசிக்காரங்களே பயன்படுத்திக்கோங்க. அதுபோக 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்க. அது 7ஆம் பார்வையாக கூடிய ராசியை பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி 7ஆம் இடத்துல இருப்பது தவறு. குடும்பத்தில் குழப்பம், பார்ட்னர்ஷிப்பில் குழப்பம், குடும்பத்தில் யாராவது அடுத்தவங்கனால நிம்மதி கெடும். அப்போ அடுத்தவங்களுடைய இன்வால்மெண்ட்டு வீட்டில் வச்சுக்க வேண்டாம். அடுத்தவங்க பேச்சு நம்பி இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களுடைய தலையீடு வச்சுக்க வேண்டாம். அது போக இப்போ அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எதிரிகளோ எதிர்ப்போ எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. தைரியமாக இருங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை கும்பிடுங்க. வியாழக்கிழமை நாளில் குரு தட்சிணாமூர்த்தியை மட்டும் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க. இதே மாதிரி நீங்கள் போன மாதம் சொன்னீங்க, எனக்கு நடக்கலை. இந்த மாதம் சொல்கிறீங்க, நடக்குமா இல்லையான்னு தெரியல. அப்போ இது ஏன் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது தசை சரியில்லாமல் இருக்கலாம், புத்தி சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் லக்னாதிபதிக்கு நடக்கக்கூடிய தசை 6, 8, 12 மறைஞ்சிருக்கலாம், நேச்சனுடைய தசை நடக்கலாம். இது என்ன ஏதுன்னு உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.